ரஷ்யா உக்ரைன் போரை முடிக்கிறதுக்கும் உக்ரைனில் இருக்கிற செட்டில்மெண்ட்டை பிரிப்பதற்கான டீலுக்கும் ரஷ்யா ரெடியாக தான் இருக்கும். பட் ஃபியூச்சர் அக்ரிமெண்ட்டில் என்னென்ன நிபந்தனைகளை முன்வைக்கணும் என்பதற்கான தெளிவான முடிவை நாங்கள் இன்னுமே எடுக்கல. அதுக்கான ஒர்க்கிங்கில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். இரண்டு ஃபியூச்சர் அக்ரிமெண்ட், அதாவது ஃபியூச்சரில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் முடிப்பதற்கான அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணும்போது ரஷ்யாவுக்கு ஆபத்தான நிபந்தனைகளை முன்வைக்கக்கூடாது, ரஷ்யாவுக்கு சாதகமான நிபந்தனைகளை முன்வைக்கணும். ஏன்னா இப்போ எடுக்கிற முடிவுகள் ஃபியூச்சரில் ரஷ்யாவுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதில் ரஷ்யா கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கான ஒர்க்கிங்கில் தான் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் என்று ரஷ்யாவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற லவ்ரோவ் அவர்கள் இப்போது ஒபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி இருக்கார். ஏன்னா இப்போது ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவான முடிவுகளையும் அமெரிக்கா எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த போரை தற்காலிகமாக நிறுத்தினால் அது ரஷ்யாவுக்கு ஆபத்தானதாக இருக்கும். இந்த போரில் நீண்ட நாள் அமைதியை ஏற்படுத்தணும். இனி இப்படியான ஒரு போரானது வந்துவிடக்கூடாது என்பதைக்காண்டு நீண்ட நாள் அமைதியை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபடணும். இதற்காண்டி ரஷ்யாவுக்கு எந்தெந்த ஆபத்துக்கள் ஏற்படும், இந்த போரை நிறுத்துவதால் ரஷ்யாவுக்கு எப்படியான ஆபத்துக்கள் ஏற்படும், அதே நேரத்தில் இந்த போரில் உக்ரைனுக்கு சாதகமான முடிவுகள் வரும்போது உக்ரைன் அதனை எப்படி ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள், இப்படி நிறைய விஷயங்களை பற்றி ரஷ்யா கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கு. இதனால தான் ஃபியூச்சர் அக்ரிமெண்ட்டுக்கு என்னென்ன நிபந்தனைகள் முன்வைக்கலாம் என்பதை பற்றி இப்போது ரஷ்யா அதுக்கான நிபந்தனைகளை ரெடி பண்ணுவதற்கான ஒர்க்கிங்கில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இருக்கையில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் முடிப்பதை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கூடிய சீக்கிரமே இந்த போரில் முடிவானது வரும்போது வருகின்ற ஒரு சில நாட்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் முடிப்பதற்கு அந்த நாட்களானது ரொம்ப முக்கியமாக இருக்கின்றன. இந்த போரோட முடிவானது இரண்டு தரப்புக்குமே சாதகமாக இருக்கும். இந்த அமைதி பேச்சுவார்த்தையானது இரண்டு தரப்புக்குமே சாதகமாக இருக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிக நம்பிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்ல முடியும். பட் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிப்பதற்கு ரஷ்யா தரப்புல இருந்து இன்னொரு பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் அதுக்கு தயாராக இருக்கும் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். பட் உக்ரைன் தரப்புல இருந்து கிரிமியா பகுதியை ரஷ்யா உடையது என்று தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்போது இருக்கிற ட்ரம்பினுடைய அரசாங்கம் புரோ ரஷ்ய நிலைப்பாட்டை எடுத்து ரஷ்யாவுக்கு சாதகமான பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை உக்ரைனோட முன்னாள் பிரசிடண்டாக இருக்கிற சென்ஸ் அவர்கள் மறுபடியும் திரும்ப அதனை சொல்லிக் கொண்டிருக்கார். இதனால் இந்த போரை முடிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட்டாலும் அதுக்கு ரஷ்யா ஓகே சொன்னாலும் உக்ரைன் ஓகே சொல்வார்கள் என்ற ஒரு கேள்விதான் பிரமத்தில் எழும்பியிருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களுக்கு இடையில இந்த போரானது முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரியப்படுத்தி இருந்தாலும் அதுக்கு முட்டுக்கட்டை போடுகிற நடவடிக்கையில் உக்ரைன் ஈடுபடுவார்கள் என்ற கேள்வியும் பிரமத்தில் எழும்பியிருக்கு. இதே நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது இரண்டு தரப்புக்குமே சாதகமாக இருக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். ஒரு பக்கம் இந்த போர்க்களத்தில் யாருடைய கை ஓங்கி இருக்குன்னு பார்த்தோம்னா ரஷ்யாவோட கை தான் ஓங்கி இருக்கு. உக்ரைனை எடுத்து பார்த்தோம் என்றால் உக்ரைனுக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டுக் கொண்டிருக்குன்னு சொல்ல முடியும். இந்த சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை இரண்டு தரப்புக்குமே சாதகமாக இருக்குமா என்று பார்த்தோம் என்றால் அதுக்கு ரஷ்யா ஓகே சொல்வார்கள் என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா இந்த போர்க்களத்தில் ரஷ்யாவோட கையானது ஓங்கி இருக்கிறபடியால் ரஷ்யாவுக்கு சாதகமாகத்தான் இந்த போரானது முடியணும். ரஷ்யா சொல்வதைத்தான் அமெரிக்கா உக்ரைனும் கேட்டாகணும். பட் அமெரிக்கா தரப்புலேருந்து உக்ரைனுக்கு சாதகமான முடிவுகளை நாங்கள் எடுப்போம் என்று சொல்வதை வச்சு அதுக்கு ரஷ்யா ஓகே சொல்வார்கள் என்ற கேள்வி தான் பல மத்தியில் எழும்பியிருக்கு. என்னவோ இந்த போரானது கூடிய சீக்கிரமே முடிய போதுன்ற நம்பிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரியப்படுத்தி இருக்கார். அது முடியுமா முடியாதா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே நேரத்தில் ரஷ்யா தரப்புலேருந்து உக்ரைனோட மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் இருக்கின்ற பகுதிகளை குறிவைத்து தாக்குதலை நடத்துகிறார்கள். உக்ரைனோட ஆயுதக்கிடங்கள் இருக்கின்ற இடங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்துகிறார்கள். அந்த வகையில் நேற்றைய தினம் ரஷ்யா தரப்புல இருந்து உக்ரைனோட ஆயுதக்கிடங்கு குறிவைத்து மாசுவான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். பட் இந்த ஆயுதக்கிடங்கள் உக்ரைனில் இருக்கின்ற மக்கள் வாழ்கின்ற குடியிருப்புகளுக்கு அருகில் இருக்கின்றதும் இதில் நாங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. இதனால் உக்ரைன் தரப்பில் என்ன சொல்கிறார்கள், மக்கள் குடியிருப்புகளை குறிவைத்து தான் ரஷ்யா தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இதற்கு ரஷ்யா தரப்பில் இருந்து மக்கள் குடியிருப்புகள் இருக்கின்ற பகுதியில் தான் உக்ரைன் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்றும் அதனை குறிவைத்து தான் நாங்கள் தாக்குதலை நடத்தியிருக்கோம் என்று ரஷ்யா தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். ரஷ்யா இப்போது மாசுவான தாக்குதலை உக்ரைனுக்கு செய்கிறார்கள். இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தரப்பில் இருந்து ரஷ்யா இப்போது அன்னெசரியாக தாக்குதலை நடத்துகிறார்கள், தேவையில்லாமல் இந்த தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், குடிநபர்கள் இதனை உடனடியாக நிறுத்தணும் என்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இப்போது ரஷ்யா உக்ரைன் போரை முடிப்பதற்கான பேச்சுவார்த்தை இடம்பெறுது. இதில் உக்ரைனில் இருக்கிற செட்டில்மெண்டை பிரிப்பதற்கான பேச்சுவார்த்தையை சுமூகமாக நடத்தணும். இந்த நேரத்தில் உக்ரைனில் இருக்கிற மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறிவைத்து ரஷ்யா தாக்குதலை நடத்துவதை நிறுத்துவார்கள் என்று தான் நம்புவதாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். பட் ரஷ்யா தாக்குதலை நடத்துவதை நிறுத்துவார்கள் என்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறுத்த மாட்டாங்க. இந்த போரில் அமைதியானது ஏற்படுவதற்கான பேச்சுவார்த்தை இடம்பெற்று சீஸ்பயர் அக்ரிமெண்ட் ஆனது சைன் ஆகும் வரையுமே ரஷ்யாவோட தாக்குதல்கள் குறைய போறதில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கு. உக்ரைனில் இருக்கின்ற மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறிவைத்து கண்டிப்பாக ரஷ்யா தாக்குதலை நடத்துவார்கள். ஏன்னா அமைதி பேச்சுவார்த்தை என்ற பெயரில் ரஷ்யா தாக்குதலை நடத்துவதை நிறுத்தினால் இந்த பேச்சுவார்த்தையானது வெற்றி அளிக்காமல் உக்ரைன் மறுபடியும் போரை தொடர்கிறோம் என்று சொன்னார்கள் என்றால் அது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தது. இதனால தான் இந்த அக்ரிமெண்ட், இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சீஸ்பயர் அக்ரிமெண்ட் ஆனது சைன் ஆகும் வரையுமே ரஷ்யா உக்ரைனில் இருக்கின்ற மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறிவைத்து தாக்குதலை நடத்துவார்கள். அதனை ட்ரம்ப் கூட தடுத்து நிறுத்த முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. பட் ரஷ்யா இப்போது உக்ரைனில் மாசுவான தாக்குதலை நடத்துகிறார்கள் என்பதும் அதுக்கான வீடியோஸும் செய்திகளும் தொடர்ந்து வெளியே வந்து கொண்டிருக்கு. இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கையில் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள்
இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் இந்த போரை முடிப்பதற்கான பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா ஓகே சொல்வார்களா? அப்படி இந்த போரை முடிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ரஷ்யா ஓகே சொல்லாமல் இந்த போரானது உங்களுடைய ஆட்சி காலத்தில் தொடர்ந்து இடம்பெற்று அடுத்ததாக அமெரிக்காவோட பிரசிடண்டாக வரப்போற நபரினுடைய ஆட்சி காலத்தில் ரஷ்யா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்ற ஒரு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கு. இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு பதிலை சொல்லியிருக்கார் என்றால், என்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த போரில் முடிவானது கொண்டு வரப்பட்டாலே ஒழிய மற்றும்படி அடுத்ததாக அமெரிக்காவோட பிரசிடண்டாக வரப்போற நபரினுடைய ஆட்சி காலத்தில் கண்டிப்பாக ரஷ்யா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டார்கள், இந்த போரை முடிப்பதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டார்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் முடிவானது வந்தால் உண்டே ஒழிய மற்றும்படி அடுத்ததாக வரப்போற டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்த நபர்களோட ஆட்சி காலத்தில் கண்டிப்பாக ரஷ்யா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டார்கள். ஏனென்றால் இதற்கு முன்னம் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருந்த ஜோ பைடன் அவர்களும் டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்தவர். அவரோட ஆட்சி காலத்தில் தான் இந்த போரானது மிகப்பெருசாக இடம்பெற்றது என்று சொல்ல முடியும். ஆகவே ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிப்பதற்காண்டி தான் ரஷ்யா ரை பண்ணுவார்களே ஒழிய இதற்கு பிறகு அமெரிக்காவில் ஆட்சி மாற்றமானது வந்த பிறகு ரஷ்யா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டார்கள் என்பதுடன் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தாக இருக்கு. இப்படி இருக்கையில் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிப்பதற்கான அமெரிக்க தரப்பில் இருந்து விக்கோப் அவர்களை நியமித்திருந்தார்கள். இவர் இப்போது ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணி ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடினவர்களை மீட் பண்ணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் ப்ளூம்பர்க் தரப்பிலிருந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது உக்ரைன் சுதந்திரமாக தங்களுக்கான ராணுவத்தை வைத்திருக்க முடியும், தங்களுடைய ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை வைத்திருக்க முடியும், இதுக்கு ரஷ்யா ஓகே சொல்லணும். அதையும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிப்பதற்காண்டியும் செட்டில்மெண்ட்டை பிரிப்பதற்காண்டியும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது உக்ரைனுக்கான ராணுவத்தை உக்ரைன் வைத்திருப்பதற்கு ரஷ்யா ஓகே சொல்லணும். இதனை பற்றி விக்கோப் அவர்கள் புதியவர்களோடு பேச போறார் என்று சொல்லப்படுகின்றது. அப்படியான ஒரு செய்தியை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த முடிவில் அமெரிக்கா தெளிவாக இல்லை. இந்த முடிவானது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு ப்ளூம்பர்க் தரப்பிலிருந்து செய்தியானது வெளியே வந்திருக்கு. அதே நேரத்தில் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கின்ற சப்ரசைசர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை அமெரிக்காட்ட ஒப்படைக்கணும். அமெரிக்கா இந்த சப்ரசைசர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் இருந்து கரண்டை உற்பத்தி செய்து இரண்டு தரப்புக்குமே விநியோகம் செய்வோம் என்பதையும் அமெரிக்க தரப்பிலிருந்து ரஷ்யாவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. பட் இதுக்கு ரஷ்யா ஓகே சொல்வார்கள் என்ற கேள்விதான் பல மத்தியில் எழுந்திருக்கு. ரஷ்யா தரப்பிலிருந்து உக்ரைனில் இருக்கின்ற ராணுவத்தை டிமிலிட்டரைசேஷன் செய்யணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் உக்ரைன் சுதந்திரமாக தங்களுக்கான ஒரு ராணுவத்தை வைத்திருப்பதற்கு ரஷ்யா ஓகே சொல்ல போறது கிடையாது. அதே நேரத்தில் சப்ரசைசர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் பகுதி ரஷ்யா கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இதனை அமெரிக்காவிட்ட ஒப்படைப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால் அதையும் ரஷ்யா செய்ய மாட்டார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. இப்படி இருக்கையில் இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பிச்சதிலிருந்து இப்ப வரையுமே அமெரிக்க தரப்பில் இருந்து உக்ரைனுக்கு அதிகமான உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 100 பில்லியன் பொறுமதியான உதவிகளை அமெரிக்கா தரப்பில் இந்த உக்ரைனுக்கு செய்திருப்பதாகவும் அதனைத்தான் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் என்று இப்போது உக்ரைனோட முன்னாள் பிரசிடண்டாக இருக்கிற செலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கார். ஏற்கனவே அமெரிக்கா தரப்பிலிருந்து 300 பில்லியனுக்கும் அதிகமான உதவிகளை உக்ரைனுக்கு செய்திருக்கும் என்று சொன்னார்கள். பட் உக்ரைன் தரப்பிலிருந்து அதனை நிராகரித்திருக்கிறார்கள். இப்படி இருக்கிறதான் இப்ப ஒப்பீஸில் கிட்டத்தட்ட 100 பில்லியன் பொறுமதியான உதவிகளை தான் உக்ரைனுக்கு அமெரிக்காவானது செய்திருக்கிறார்கள். அதனைத்தான் நாங்கள் டாக்குமெண்டாக பதிவு பண்ணி வைத்திருக்கோம் என்பதைத்தான் உக்ரைன் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சூழ்நிலையில் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா தரப்பிலிருந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில உக்ரைன் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி இந்த பேச்சுவார்த்தையை குழப்பி இந்த போரை தொடர்ந்து நடத்தணும் என்ற நடவடிக்கையில் தான் உக்ரைன் ஈடுபடுவார்கள் என்று ரஷ்யாவோட செனட்டர் சொல்லியிருக்கார். ஏனென்றால் இந்த பேச்சுவார்த்தையை குழப்புவதன் மூலம் இந்த போரானது தொடர்ந்து இடம்பெறும். இப்படி இந்த போரானது தொடர்ந்து இடம்பெற்றால் தான் உக்ரைனோட பிரசிடண்டாக செலன்ஸ்கி அவர்கள் இருக்க முடியும். இதற்கான தான் செலன்ஸ்கி அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை குழப்புவதற்கான வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கார் என்று செனட்டர் சொல்லியிருக்கார். இது சொல்லுகின்ற விஷயமானது 100% உண்மையாக இருக்கு. ஏனென்றால் உக்ரைனில் எலெக்ஷன் நடத்துவதற்கே செலன்ஸ்கி அவர்கள் ஓகே சொல்லாமல் இருக்கிறபடியால் உக்ரைனோட பிரசிடண்டாக செலன்ஸ்கி அவர்கள் தொடர்ந்து இருக்கணும் என்று விரும்புகிறார் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது. அப்படி உக்ரைனோட பிரசிடண்டாக செலன்ஸ்கி அவர்கள் இருக்கணும் என்றால் இந்த போர் தொடர்ந்து இடம்பெறணும். ஆகவே இந்த போரானது தொடர்ந்து இடம்பெறணும் என்றால் எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைகளுமே வெற்றி அளிக்க கூடாது. ஆகவே இந்த அமைதி பேச்சுவார்த்தை குழப்புற நடவடிக்கையில் தான் செலன்ஸ்கி அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. சரி, இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிப்பதற்கான பேச்சுவார்த்தை இடம்பெறுது ஓகே. அப்படின்னா இந்த போரை தற்காலிகமாக பிரீஸ் பண்ணுவதைத்தான் இந்த இரண்டு நாடுகளுமே போக்கஸ் பண்ணுகிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் கிடையாது. ரஷ்யாவும் அமெரிக்காவும் இந்த போரில் நீண்ட நாள் அமைதியை ஏற்படுத்தணும், இந்த போருக்கு நீண்ட நாள் முடிவை ஏற்படுத்தணும் என்பதுதான் இரண்டு நாடுகளோட இலக்காக இருக்கிறது ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரினுடைய ஸ்போக் பர்சனாக இருக்கிற மரியா சக்ரோவா அவர்கள் சொல்லியிருக்கார். ரஷ்யா தரப்பில் இருந்து இந்த போரை பிரீஸ் பண்ணுவதுக்கு ஓகே சொல்ல மாட்டார்கள். இப்போது இந்த போரை பிரீஸ் பண்ணினால் இன்னும் ஒரு 4 வருடங்கள் கழித்து மறுபடியும் இந்த போரானது ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்கக்கூடாது என்பதுதான் ரஷ்யாவோட நிலைப்பாடாக இருக்கு. இந்த போர்ல முடிவை கொண்டு வரதாக இருந்தால் இன்னும் ஒரு 100 வருடத்துக்கு இப்படியே ஒரு போரானது திரும்ப வந்துவிடக்கூடாது, அதனையும் இலக்காக கொண்டுதான் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்பதுதான் ரஷ்யாவோட நிலைப்பாடாக இருக்கு. இதுதான் அமெரிக்காவோட நிலைப்பாடாக இருக்கு என்பதுதான் ரஷ்யாவோட வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. பட்
அமெரிக்காவை பொறுத்தவரை உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவர்களோட முடிவுகள் ஆனது இருக்கும். அமெரிக்காவை முழுமையாக நம்பக்கூடாது. ரஷ்யாவும் அமெரிக்காவை முழுமையாக நம்ப மாட்டார்கள். பட் அமெரிக்காவோட வழியில போய் ரஷ்யா தங்களுடைய கைநகர்த்தல்களை நடத்துகிற நடவடிக்கையில் தான் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்ல முடியும். ஒரு பக்கம் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிப்பதற்கான வேலைகளானது தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்க அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கார். அதாவது நாட்டோவானது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அவசியமாக தேவைப்படுது. அப்படி நாட்டோ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அவசியமாக தேவைப்பட்டால் நாட்டோக்காண்டி ஐரோப்பிய நாடுகள் ஒதுக்கீடு செய்கின்ற பணத்தை அதிகமாக ஒதுக்கீடு செய்யணும். தங்களுடைய ஜிடிபியில் இருந்து கிட்டத்தட்ட 5% ஜிடிபியை இந்த நாட்டோக்காண்டி ஒதுக்கீடு செய்யணும் என்று மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார். இரண்டு ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கார். அதாவது நாட்டோவில் அமெரிக்கா இருக்கும் வரையும் தான் நாட்டோக்கு பவரானது இருக்கும். நாட்டோவில் இந்த அமெரிக்கா வெளியேறினால் நாட்டோ இருந்த இடம் தெரியாமல் முழுமையாக அழிந்துவிடும் என்பதையும் ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கார். இவர் சொல்லுகிற விஷயம் 100% உண்மையாக இருக்கு. ஏனென்றால் இந்த நாட்டோவில் மெம்பராக இருக்கிற நாடுகளிலேயே சக்தி வாய்ந்த நாடு என்று பார்த்தோம் என்றால் அது அமெரிக்கா தான். ஆகவே அமெரிக்கா நாட்டோவில் இருக்கும் வரையும் தான் நாட்டோவை பார்த்து உலக நாடுகள் பயப்படுவார்கள். அமெரிக்கா நாட்டோவில் இருந்து வெளியே வந்தார்கள் என்றால் நாட்டோ செல்லா காசாக மாறிடுவார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு. இதே நேரத்தில் இந்த நாட்டோவானது ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் தேவைப்படுது. ஏனென்றால் ரஷ்யா ஐரோப்பியத்தை அடித்து விடுவார்கள் என்றுதான் நாட்டோவில் ஐரோப்பிய நாடுகள் இணைந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கையில நாட்டோவில் இந்த அமெரிக்கா வெளியேறக்கூடாது என்றால் இந்த நாட்டோக்காண்டி ஐரோப்பிய நாடுகள் ஒதுக்கீடு செய்கின்ற பணத்தை இன்னுமே அதிகப்படுத்தணும் என்பதுதான் ட்ரம்பினுடைய கருத்தாக இருக்கு. பட் இதனை ஐரோப்பிய நாடுகள் கேட்பார்கள் என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகமாக மாறி இருக்கிறது சொல்ல முடியும். இப்படி இருக்கையில உக்ரைனில் இருக்கின்ற கார்கிவ் பகுதியாக இருக்கட்டும், சுமி பகுதியாக இருக்கட்டும், செர்னிக்கு பகுதியாக இருக்கட்டும், இந்த பகுதியின் மீது ஈரான் ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யா மாசுவான தாக்குதலை செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் இப்போது வெளியிட ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே ரஷ்யா என்னதான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிப்பதற்கான அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் தங்களுடைய தாக்குதலை குறைக்கையில தொடர்ந்து மாசுவான தாக்குதலை உக்ரைனுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில நாங்கள் செர்பியா பார்க்க முடியும் என்றால் செர்பியாவோட பிரசிடன்ட் தரப்புல இருந்து வருகின்ற வருடம் குளோபல் போரமை செர்பியாவில் வச்சு நடத்துவதற்கான திட்டத்தை போட்டிருக்கோம். இந்த குளோபல் போரமில் இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, UK, அமெரிக்கா, ரஷ்யா இந்த நாடுகள் கலந்து கொள்வார்கள் என்றும் இந்த நாடுகளோட தலைவர்கள் கண்டிப்பாக இந்த போரமில் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர்கள் நம்பிக்கையை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு மேற்குலக நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவானது மிகப்பெருசாக விரிசல் அடைந்திருக்குன்னு சொல்ல முடியும். இப்படி இருக்கிறது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு மறுபடியும் மலர ஆரம்பித்திருக்கு. முதலில் இருந்த மோதல் போக்கை கைவிட்டு இரண்டு நாடுகளுமே தங்களுக்கு இடையிலான உறவுகளை வலுத்தெடுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். பட் இப்போதும் ரஷ்யாவுக்கும் மேற்குலக நாடுகள் அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான உறவானது விரிசல் அடைந்தது அப்படியே தான் இருக்கு. ஆகவே இந்த போரில் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் முடிவானது கொண்டு வரப்பட்ட பிறகுதான் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவானது மறுபடியும் மலர ஆரம்பிக்கும். பட் அதுக்கு ரஷ்யா ஓகே சொல்வார்களா, ஐரோப்பிய நாடுகள் ஓகே சொல்வார்களா என்பதை நாங்கள் இப்படி தான் பார்க்கணும். பட் வருகின்ற வருடம் செர்பியாவில் வச்சு குளோபல் போரத்தை செர்பியாவோட பிரசிடன்ட் நடத்த இருக்கார். இதில் கண்டிப்பாக ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவும் கலந்து கொள்வார்கள் என்பதுதான் அவருடைய நம்பிக்கையாக இருக்கு. இது நடக்குமா நடக்காதா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி நாங்கள் இந்தியா பக்கம் வந்தோம் என்றால் இந்தியாவுக்கு தீவிரவாத தாக்குதலானது இடம்பெற்று கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை இந்தியா மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்தியா மறுபடியும் பாகிஸ்தானுக்கு எதிரான ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பண்ணுவதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று இந்தியாவோட எம்பி முக்கியமான கருத்தை தெரியப்படுத்தி இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற கட்சிகள் இந்த விஷயத்தில் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு எதிரான பதிலடியை கொடுப்பதற்காண்டி தற்போதைய ஆளும் அரசாங்கம் மோடி அரசாங்கத்துக்கு முழுமையான சப்போர்ட்டை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற கருத்துக்களையும் இந்தியாவோட முக்கியமான எம்பி தெரியப்படுத்தி இருக்கார். ஆகவே இப்போது இந்தியாவுக்கு ஏற்பட்ட தீவிரவாத தாக்குதல், இந்தியாவுக்கு நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டிப்பாக மோடி அரசாங்கமானது பதிலடியை கொடுப்பார்கள். இந்தியாவோட ஆளும் அரசாங்கமானது கடுமையான ஒரு பதிலடியை பாகிஸ்தானுக்கு கொடுப்பார்கள். அதுக்கான நடவடிக்கையில் இந்தியா ஈடுபடுகிறார்கள். அது நேரடியான இராணுவத்தை பயன்படுத்திய தாக்குதலாக இருக்கட்டும் அல்லது பொருளாதார ரீதியான பதிலடியாக இருக்கட்டும். இப்போது பாகிஸ்தான் இந்தியாவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இனி இப்படியான ஒரு தாக்குதலானது தீவிரவாத தாக்குதலானது இந்தியாவுக்கு இடம்பெறாத மாதிரி பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும். அதுக்கு பாகிஸ்தான் ஓகே சொல்லணும். பட் பாகிஸ்தான் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைக்கு வராட்டி இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான இராணுவத்தை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தவும் தயங்க மாட்டார்கள் என்பதுதான் இப்ப வருகின்ற செய்தியாக இருக்கு. ஆகவே இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான பதிலடி எப்படி கொடுக்க போறார்கள் என்பதை நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும். அப்படி நாங்கள் மிடில் ஈஸ்ட் பக்கம் வந்தோம் என்றால் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் ஈரானுக்கு மிரட்டலை கொடுத்திருக்கார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நியூக்ளியர் புரோகிராமுக்கான பேச்சுவார்த்தையானது இடம்பெறுது. இதுல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில டீல் ஆனது சைன் ஆகணும். இப்படி டீல் சைன் ஆவது நிறைய உயிர்களை பாதுகாக்கும் என்று அவர் சொல்லியிருக்கார்.
இந்த டீலானது சைன் ஆகாட்டி நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை கண்டிப்பாக மேற்கொள்வோம். ஆகவே இந்த டீல் சைன் ஆவதன் மூலம் இந்த போரானது இடம்பெறாது, இந்த தாக்குதலானது இடம்பெறாது, இதனால நிறைய உயிர்கள் பாதுகாக்கப்படும் என்பதை தான் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். இதுல எந்த மறுபடியும் ஈரானுக்கு ட்ரம்ப் அவர்கள் மிரட்டலை கொடுத்திருக்கார் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது. இப்படி இருக்கையில் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற மார்க் ரூபியோ அவர்கள் இப்போது என்ன சொல்லியிருக்கார் என்றால், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான டீலானது சைன் ஆகாமல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா மேற்கொள்வதாக இருந்தால், வரலாற்றில் அமெரிக்கா மேற்கொண்ட போரில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொள்ள போற போர் தான் மிகவும் காம்ப்ளிகேட் ஆனதாக இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கார். ஆகவே அமெரிக்காவுக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரியுது, ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டால் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு விளைவில் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது அமெரிக்காவுக்கு தெரியுது. பட் அப்படி தெரிஞ்சாலுமே அமெரிக்கா ஈரானுக்கு மிரட்டலை கொடுப்பதிலிருந்து பின்வாங்கல, தொடர்ந்து ஈரானுக்கு மிரட்டலை கொடுக்கிறார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அமெரிக்கா மேற்கொண்டால் ஈரானோட பதிலடியானது ரொம்ப மோசமாக இருக்கும் என்பதுதான் பல வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. இப்படி இருக்கையில அமெரிக்காவுக்கும் சீனாக்கும் இடையில ட்ரேட் வாரானது போய்கொண்டிருக்கு. இந்த சூழ்நிலையில அமெரிக்கா சீனாவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள், சீனாவும் அமெரிக்காவும் இந்த ரேட் வாரில் முடிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள் என்ற செய்தியில் வெளிவந்த இந்த சூழ்நிலையில அமெரிக்காவுக்கும் சீனாக்கும் இடையில இந்த ரேட் வாரை முடிப்பதற்கான எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இப்ப வரையும் இடம்பெறவில்லை என்று சீனா தரப்புல இருந்து இப்போது ஒபிஷியலான செய்தியானது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே அமெரிக்கா தரப்புல இருந்து சீனாக்கு எதிராக போட்ட வரி விதிப்பை குறைக்கலாம் என்ற ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்த இந்த சூழ்நிலையில தான் சீனா தரப்பிலிருந்து இப்படியான கருத்துக்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கையில அமெரிக்கா தரப்பிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு 100 பில்லியனுக்கும் பொறுமதியான வெப்பன்ஸை விற்பனை செய்வதற்கான திட்டத்தில் இருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. இப்படி சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்க தரப்பிலிருந்து 100 பில்லியனுக்கும் அதிகமான பொறுமதி இருக்கிற வெப்பன்ஸை அமெரிக்க தரப்பிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு விற்பனை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியாவில் இருந்து ஏதோ ஒரு காரியமானது ஆகணும் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது. ஒருவேளை ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளும் போது சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அமெரிக்கா நினைக்கிறார்கள் போல இருக்கு. இதற்கான தான் சவுதி அரேபியாவுக்கான ஒஃபரை இப்போது அமெரிக்கா கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்ன்றா மட்டும்தான் மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகளுக்கு அமெரிக்கா தரப்புல இருந்து நிறைய ஒப்பரை அள்ளி வேறி கொடுப்பார்கள். இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காண்டி அமெரிக்கா தரப்புல இருந்து மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகளுக்கான ஒப்பரை அள்ளி வேறி கொடுத்துத்தான் அவர்களை அமெரிக்கா பக்கம் இழுத்திருந்தார்கள், இஸ்ரேல் பக்கம் இழுத்திருந்தார்கள் என்று சொல்ல முடியும். அந்த வகையில் தான் இப்போது அமெரிக்கா தரப்புல இருந்து மறுபடியும் சவுதி அரேபியாவுக்கான ஒப்பரானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்திகளோடு தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கொண்டு பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறதுக்கு அது உதவியாக இருக்கும். இந்த உதவி நீங்கள் செய்வீங்க நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.